திருச்செங்கோடு டிபி ஆறுமுக முதலியார். இவர் திருச்செங்கோட்டினுடைய முதல் நகராட்சி மன்ற தலைவர். 2 முறை நகராட்சி மன்ற தலைவராக இருந்திருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 12 வருடம் நகராட்சி மன்ற தலைவராக சிறப்பாக பணியாற்றியிருக்கார். நம் செங்குந்த கைக்குளம் முதலியார் சமூகத்தில் முதல் எம்எல்ஏ டிபி ஆறுமுக முதலியார் அவர்கள். டிபி ஆறுமுக முதலியார் பார்த்திங்கன்னா திருச்செங்கோடு செங்குந்த முதலியார் எழுகரை பாவடி பஞ்சாயத்து மகாநாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாட்டாமக்காரராக இருந்தார். அதே போல் பார்த்திங்கன்னா திருச்செங்கோடு செங்குந்தர் கலை அறிவியல் குழுவினுடைய செயலாளராக இருந்தார். திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் கோயில், நீங்கள் அந்த மரகதலிங்கம் இருக்கும் பாருங்கள், மார்கழி மாதத்தில் மரகதலிங்க வழிபாடு அர்த்தநாதீஸ்வரர் கோயில் பார்த்திங்கன்னா அந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட பல நூறு ஆண்டுகளாக, கிட்டத்தட்ட பல நூறுனா 365 ஆண்டுகள் கும்பாபிஷேகம் நடைபெறாமல் இருந்தது. அந்த கும்பாபிஷேகத்தை இவர் தான் கோயிலை புறணமைச்சு மிக சீரும் சிறப்புமாக அந்த கும்பாபிஷேகத்தை நடத்தினார். மிகப்பெரிய பழம்பெரும் ஒரு அரசியல்வாதி, மக்களின் நன்மதிப்பை பெற்றவர். இவர் தன் குலத்தொழிலான ஜவுளி தொழிலை மிக சீர சிறப்பாக செய்து வந்தார். திருமகள் சைசிங் மில்ற பேரில் வந்து ஒரு ஜவுளி நிறுவனத்தை ஆரம்பித்து மிக சிறப்பாக நடத்தி வந்தார். சிறு வயதிலேருந்தே இவருக்கு பார்த்திங்கன்னா அரசியல் ஆர்வம் ஜாஸ்தி. அதனால் பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைஞ்சு மிக சிறப்பாக பணியாற்றினார். அந்த கட்சியில் பல்வேறு பதவிகளில் வந்து சிறப்பாக பணியாற்றினார். 1967 மக்களவை தொகுதியில் பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த திருச்செங்கோடு பாராளுமன்ற தொகுதிக்கு வந்து அன்பழகன் வந்து வேட்பாளராக அறிவிக்கிறாங்க. இந்த தொகுதிக்கும் அவருக்கும் எந்த விதமான சம்பந்தமும் தொடர்பும் இல்லை. ஆனால் அந்த அன்பழகனுக்காக மிக சிறப்பாக அந்த தொகுதி முழுக்க பணியாற்றி அன்பழகன் அவர்களை வெற்றி பெற செய்கிறாரு நம்ம டிபி ஆறுமுக முதலியார்கள். அதனால் பார்த்திங்கன்னா இவருக்கு அந்த கட்சியில் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய நற்பெயர் ஏற்படுது. திருச்செங்கோடு நகர மக்களுக்காக பார்த்திங்கன்னா சுதந்திர பொன்விழா குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தது யாருன்னா இவர் டிபி ஆறுமுக முதலியார் தான். இந்த பழைய பேருந்து நிலையம், புதிய பேருந்து நிலையம், இவர் அனைத்தையும் வந்து கொண்டு வந்தது யாருன்னா டிபி ஆறுமுக முதலியார் தான் கொண்டு வந்தார். இவர் வந்து நகரமன்ற தலைவராக சிறப்பாக பணியாற்றதுனால பார்த்திங்கன்னா 1996 சட்டமன்ற தேர்தலில் திமுக வந்து அவருக்கு திருச்செங்கோடு சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிட வாய்ப்பு கொடுக்குறாங்க. மக்களுக்கு பெருங்கொண்ட சேவை செய்ததுனால பார்த்திங்கன்னா அவர் சட்டமன்ற உறுப்பினராக பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறார். செங்குந்த கைக்கோள முதலியார் சமூகத்தின் கல்வி முன்னேற்றத்திற்காக என்ன பண்ணுறாருன்னா திருச்செங்கோடு செங்குந்தர் பொறியியல் கல்லூரி அப்படிங்கிற ஒரு கல்லூரியை ஆரம்பித்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 19 ஆண்டுகள் செங்குந்தர் கல்வி அறக்கட்டளையினுடைய செயலாளராக சிறப்பாக பணியாற்றினார். இப்போ நம்ம அந்த செங்குந்தர் சமூகத்தில் பார்த்தீங்கன்னா 72 நாடு அப்படின்னு சொல்லுவோம். அந்த 72 நாட்டில் வந்து திருச்செங்கோடு பாவடி பஞ்சாயத்து, எழுகரை பாவடி பஞ்சாயத்தில் வந்து சிறந்த நாட்டாமையாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 27 ஆண்டுகள் நாட்டாமையாக இருந்து சிறப்பாக பணியாற்றினார். திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பெருவாரியாக செங்குந்த கைக்கோள முதலியார் சமூகம் இருக்கக்கூடிய தொகுதி. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த திருச்செங்கோடு நகரம் முழுக்க அதிக வார்டுகள் செங்குந்த கைக்கோள முதலியார் தான் வசிக்கிறோம். அதே போல் சுற்று வட்டாரத்தில் தேவனாங்குறிச்சி, சட்டையம்புதூர், உலப்பம்பாளையம், குமரமங்கலம், உஞ்சனை, இந்த மாதிரி சுற்று வட்டாரத்தில் அனைத்து கிராமங்கள், பல்வேறு கிராமங்களில் வந்து செங்குந்த முதலியார் தான் அதிகமாக வசிக்கிறோம். 2 முறை நம்ம நகராட்சி தலைவராக எங்கள் செங்குந்த கைக்கோள முதலியார் சேர்ந்த டிபி ஆறுமுக முதலியார் தலைவராக இருந்திருக்காரு. ஒரு முறை சட்டமன்ற உறுப்பினராக வந்து மிக சிறப்பாக பணியாற்றியிருக்காரு. அந்த செங்குந்த கைக்கோள முதலியார் சமூகம் இப்போ அங்கே எதிர்பார்ப்பு என்னவா இருக்குன்னா 2-3 தேர்தலெல்லாம் எங்கள் சமுதாயத்துக்கான பிரதிநிதித்துவம் அந்த தொகுதியில் இல்லை. எந்த கட்சியாக இருந்தாலும் இந்த வரக்கூடிய 2026 சட்டசபை தேர்தலில் செங்குந்த கைக்கோள முதலியார் சமூகம் எதிர்பார்ப்போடு இருக்குது. எங்கள் சமுதாயத்தை சேர்ந்த இந்த கொங்கு பகுதியில் திருச்செங்கோடு தொகுதியில் நாங்கள் 2 தடவை வந்து நகராட்சி தலைவராக இருந்திருக்கிறோம், சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறோம். அனைத்து தரப்பு மக்களிடம் எளிமையாக நல்ல செல்வாக்குடனும் பழகி நிறைய சேவைகள் செய்த ஒரு சமூகம். இந்த சட்டசபையில் வந்து எங்கள் சமூகம் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருகிறது. கடந்த ஒரு 3-4 தேர்தலாக எங்கள் சமூகத்துக்கான பிரதிநிதித்துவம் இந்த தொகுதியிலே வேண்டும் என்பதை எங்கள் சமுதாயத்தை சேர்ந்த பெரியவர்கள், சான்றோர்கள் எதிர்பார்க்குறாங்க. மக்கள் வந்து என்னென்னா இந்த தொகுதியில் நம் செங்குந்த கைக்கோள முதலியார் அதிகமாக வசிக்கக்கூடிய தொகுதி, இந்த இடத்துல நம்மளுடைய வேட்பாளர் தான் நம்ம வந்து நிற்கணும். எப்படி மற்ற ஊரில் வந்து வெவ்வேறு ஒரு சமூகங்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல அந்த சமூகத்தை சேர்ந்த வேட்பாளராக நிறுத்துகிறாங்க, ஏன் நம்ம தொகுதியில் மட்டும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை எந்த கட்சியும் எடுக்கலை அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆதங்கமாக இருக்குது. அந்த ஆதங்கத்தை பூர்த்தி செய்யக்கூடிய அந்த 26 தேர்தலில் எந்த கட்சி செங்குந்த கைக்கோள முதலியார் சமூகத்தை சேர்ந்த வேட்பாளர் நிறுத்தப்படுகிறாரோ அந்த வேட்பாளரே வெற்றி பெறுவார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.